ஹவுஸ்மேட் இல்லாம வீட்டை எங்களால இமேஜின் பண்ண கூட முடியும். வீட்ல யார் இல்லாம இருந்தாலும் என்னால இமேஜின் பண்ணி பாத்துருவேன். என்டர்டைன்மெண்ட்ல நானா ரெண்டு பேர் சொல்றேன், விசித்ரா மாயா. ஒருவேளை உங்கள யார் வெளியில போனாலுமே எனக்கு ஸ்பெஷல் அந்த ஒரு இடம் வேக்யூமா தான் தோணும். ஆக்சுவலி இந்த 8 பேருமே இல்லாம என்னால இந்த வீடு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஆப்வியஸ்லி விஷ்ணு தினேஷ் கூட எவ்வளவு அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்து 90 நாள் இங்க இருந்துட்டீங்க. இங்க இருக்கவங்கள விட்டுட்டு 10 நாள் இருக்க மாட்டீங்களா? ஒண்ணு தினேஷ் நானும் மாயா யாருமே இல்லாத ஒரு வீட்டு அந்த நாள் இமேஜின் பண்ணி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி போய் மாயா அந்த அர்ச்சனா சொன்னேன். தினேஷ் விசித்ரா மேம் நிறைய போட முடியும். இதே போட்டு ஏதாவது பண்றாங்க பிரச்சனை இருக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது மாயா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இவங்க எல்லாம் நான் புலம்புறதை நிறுத்திட்டேன். மாயா சொல்ல புலம்புறது கேட்கறது ஒரு ஆள் நீங்க மணி ராத்திரி யாருக்கு ஓட மாட்டீங்களா? புக் பண்றீங்களா? புக்கிங்னா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எனக்கு கிட்ட வரேன், நான் பாத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு போறனால எந்த பேட் இமேஜ் கிடையாது. ஆனா உங்களுக்கு டைட்டில் பண்றீங்க. ஆமா கண்டிப்பா. பின்ன உயர்வுத்தாடும் மேம் அப்படின்னு நீங்க கொடுத்தாரியா? எனக்கு தேவை அந்த டிராஃபிக் மட்டும் தான். அது கூட என்ன கார் கீழ கொடுத்தாலும் யார் வேணும் எடுத்துக்கோங்க. 15 டார்கெட் வைப்பாங்க. நீங்க காலையில எழுந்து சொன்ன 12 இருக்கு. இரு நான் பாத்துக்கோ, நான் குளிச்சிட்டு வந்துறேன். ஒரு நாள் ஓட்டிட்டு போய் அதனால நாளோட பேர் காலையில உங்களுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துட்டேன். இளம் தலைமுறையினருக்கு வழி விடுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுங்க மேம். நீங்க வந்து பின்னால எல்லாம் வந்தீங்கன்னா எந்த சீசன்ல நடக்காத ஒரு பெரிய ரெக்கார்ட், அந்த மாதிரி ஒரு சீனியர் ஒருத்தங்க வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆயிருந்த சீசன். அப்படி நாங்க நினைக்கிறோம், வெளியில என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். இவரோட சேர்ந்து குடிச்ச ஒரு ஐட்டம் நீங்க லைட்டா போட்டப்ப எல்லா டைமுமே இவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுலயும் அவங்க வந்து சர்வைவ் ஆயிட்டாங்களே. நாளையில இருந்து எனக்காக ஆடுங்க. அவருக்காக ஆடணும்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை கட்டி சிரிக்க வேணாம். நீங்க பயங்கரமா ஆடுறீங்க சார். உங்களை வின் பண்ண முடியாது. குறைஞ்சது 20 ரூபாய் வரணும். இந்த லட்சத்துல நம்ம பெட்ட பத்தி இந்த மட்டும் சொல்லிருந்தாங்க. நம்ம இன்னும் 10 நாள் இருக்கு. ரேஸ் முடியற வரையும் எவ்வளவு செய்யணும் செஞ்சு விட்டு போறது. என்ன காலி பண்ணலாம். பிளான் சாட்டர்டே வரைக்கும் இருந்து அந்த வேலையை முடிச்சு போறோம். பிளான் நம்ம முடியும். He is very talented. பாயிண்ட் எடுத்து பேசுறது. கிரியேட் பண்றதுக்கான டாலன்ட் இருக்கு. He has his practice of watching this show. எப்படி பேசினா எப்ப வந்து ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து வெச்சா அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு நல்ல டாலன்ட் இருக்கு. ஒரு கை இப்படி தூக்கு. ஒரு கை கீழ போடு. ரேக்கிங் பண்றாங்க. எஸ். நான் கேம் பிளான் தான் சொன்னேன். பாக்கலாம். அடி தங்கச்சி வரக்கு முன்னாடி பணம் பத்தி எடுத்துட்டு போறதுக்கு ஐடியா இருந்தாங்க. என்ன சொல்றது? டான்ஸ் சர்க்கிளா இருக்கு. இருக்காரு அதெல்லாம் இருக்கு. எண்ட் வீக் அப்படின்னு வரும்போது நான் எவ்ரிதிங் மேட்டர் நாட் ஜஸ்ட் a job. இது மக்கள் பிடிக்கும்ங்கற கேஸ்ல நான் அதுதான் நான் சொல்றேன். இந்த வாரம் வேற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா மட்டும் ஏன் சொல்றீங்கன்னா எனக்கு புரியல. நான் எல்லா வாரமும் அடி வாங்கிட்டு இருக்கேன். ரவினா புறம் போகல. வாட்ச் அப்படில 8 பேர் நிக்க வச்சு பார்த்தா மேபி 2-3 பேருக்கு வந்து சான்ஸ் இருக்கு. மணிக்கு சிட்டாங்க. இந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகிடும்னு தோணுது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா பணப்பெட்டி அப்படின்றது நீங்க யார வேணாலும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பணப்பெட்டி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லல. உங்களுக்கு யாராவது இது தோணுச்சுனா நான் ஹேஷ்டேக் டெஃபினெட்லி டேக் தி மணி. ஐ டோன்ட் நோ போன சீசன்ல இப்படி தான் நடந்ததா எனக்கு தெரியல. எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி எடுத்து வச்சாங்க. நான் வரைக்கும் எடுத்துறவங்க கூட ஏன் எடுக்கற அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி மார்னிங்ல இருந்தே நானும் நோட்டீஸ் பண்ற விஷயம் ஐ ஃபீல் இஸ் வெரி வியர்ட் இஸ் தட் எடுங்க எடுத்து போங்க எல்லாம் போங்க 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 எடுத்து போறதுக்கு பிரச்சனை கிடையாது. காசுக்காக எல்லாம் போலன்றது உங்க விருப்பம் மேம். பட் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க தினேஷும் அந்த விஷ்ணுவும் மணி பண்ணல. ஆக்சுவலி ஜூன் கேட்ட கேமிங் வாங்க. This is the time you need to stop playing your game. டிக்கெட் ஃபினாலேவே போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் you need to just calm down, relax. வந்து அத பண்ணுங்க இத பண்ணுங்க. I don't like it. கைண்ட் ஆஃப் ஒரு பெருந்தன்மையே இல்லாம பண்றாங்க. ஐடியா அதுதான். எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்த பூப்பணப்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வர அதுவே எனக்கு சந்தோஷம். நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னோட ஃபேமிலி ரவுண்ட் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படினாரு. யாரு? தினேஷ் தங்கச்சி பேச்சை கேக்குறீங்களா? இதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன கம்பேர் பண்ணி பேசி இது ஆல் அபௌட் நீ குடிக்கவே மேம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஐ ஃபீல் அப்பா எப்படா முடியாது. நீ கரெக்ட்டா சொன்னாங்க மாயா ஒரு விஷயம் முன்னாடி இருக்கவங்க காசு பேசுற மாதிரி தோணுச்சுனா I don't want to stay there and listen to it. It came here for me not to validate the other person's opinion. equally time spend பண்றேன் எல்லாரோடையும். அவர் உங்க சொல்றதா எனக்கு ஜோக் வந்து பேசினா இவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சென்டென்ஸ் ஒழுங்கா பேச முடியல. அந்த மாதிரி பல பேச இந்த மாதிரி பேசிட்டு நீ உப்பு சாப்பிடுறதுக்கு முன்னாடி whatever that is ஏதோ இருக்குல நீ சக்கரை சாப்பிடுறதுக்கு அப்புறம் மிச்சம் சக்கரை சாப்பிட பாட சொல்லு. தூங்கிட்டாரு. கேமராக்காக ஓரங்க நாடகம் பண்றோம்னு எனக்கு கேட்ட பாருங்க.